ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெக்னென்சி டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கர்ப்பமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்மளுக்கு மாதவிடாய் தள்ளி போய் ஒரு 3-4 நாளைக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குழந்த தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து இருக்கிறத நிப்பாட்டிடணும். 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 2வது என்னென்னு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா நம்ம அதிகமாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா, அந்த குண்டு குழி ஸ்பீடு பிரேக்கர் அதெல்லாமே இருக்கும். அதில் பைக் குலுங்கும்போது நம்ம வயிறும் சேர்ந்து குலுங்கும். அது நம்மளுக்கு ப்ரெக்னென்சி டைமில் கர்ப்பம் கலையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வெயிட் தூக்கவே கூடாது. வெயிட்டு தூக்குனாலும் நம்ம உடம்பு அந்த டயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால் நம்ம வெயிட்டு தூக்கி ரொம்ப கடினமான வேலைகள் செய்யவே கூடாது. கொஞ்சம் நார்மலாக உள்ள வேலைகளை மட்டுமே நம்ம செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சில பேர் வேகமாக மாடிப்படி ஏறுவாங்க. மாடியில் இருப்பாங்க சில பேர். மாடியிலேருந்து கீழே விறுவிறுன்னு வேகமாக இறங்குவாங்க. அந்த மாதிரியும் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சூடாக காப்பி குடிப்பாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ஜில்லுன்னு தண்ணி குடிப்பாங்க, ஜூஸ் குடிப்பாங்க. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. நம்ம மிதமான சூட்டில் ஆற வச்சு தான் நம்ம காப்பி, பால் எல்லாமே குடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரொம்ப குளிர்ந்த தண்ணி குடிக்காதீங்க. கொஞ்சம் நார்மல் வாட்டரே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுல என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, அன்னாச்சி பழம், பப்பாளி பழம் சாப்பிடவே கூடாது. அதுக்கப்புறமா எள்ளு மிட்டாய், எள்ளு வகைகள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது, இதையும் நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க. கேஸ் உள்ள கலர் குடிக்கவே கூடாது. கலர் கூல்ட்ரிங்க்ஸ் தான் சொல்லுதேன். மிரிண்டா, 7up அந்த மாதிரி கேஸ் உள்ள கூல்ட்ரிங்க்ஸை நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. அது வயிற்றுக்குள்ளே இருக்கிறதையெல்லாம் கலைச்சி வெளியில் தள்ளக்கூடிய பவர் உள்ளது. அதனால் நீங்கள் அதை எடுத்துக்காதீங்க. கடையில் பழ ஜூஸும் குடிக்காதீங்க. ஏன்னா நான் அன்னாச்சி பழம், பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீங்கள் கடையில் பழ ஜூஸ் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் அன்னாச்சி பழம் சேர்ந்துருக்கும், பப்பாளி பழமும் சேர்த்துருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு அதில் என்னென்ன பழங்கள் போட்டிருக்காங்கன்னு அதிகமாக தெரியாது. அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கவே கூடாது சமையலில். நான்வெஜ் இஞ்சி போடாமல் நம்ம செய்ய மாட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வாசத்துக்கு மட்டும் சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. இஞ்சியும் நமக்கு கர்ப்பத்தை கலைக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதனால் இஞ்சியையும் நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, கடையில் நம்ம அதிகமாக நூடுல்ஸ், இப்போ நூடுல்ஸு, ரைஸு தான் அதிகமாக நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. அது நம்ம நார்மலாக இருக்கிறப்ப சாப்பிட்றது வேறு. நம்ம வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கிறதுனால நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அது நம்ம குழந்தைக்கும் போய் சேரும். அதுக்காண்டி தான் நம்ம பார்த்து பார்த்து சாப்பிடணும். என்ன சாப்பிட்டாலும் அதோட சத்து குழந்தைக்கு போய் சேரும். நம்ம நூடுல்ஸு, ரைஸு வாங்கி சாப்பிட்றோம். அதில் என்னென்ன சேர்க்குறாங்க சேர்க்கலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் அந்த உணவையும் கொஞ்சம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் செய்கிற சாதம் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு, உங்கள் நாக்குக்கு எது தேவையோ அதை வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம குழந்தைக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஓகே மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.